إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل بالمحجة البيضاء ودين الإسلام وشريعة مطهرة مقدسة والصلاة والسلام على رسول الله وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله. اتقوا الله العظيم، ألا فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. நன்மைகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுவின் மார்க்கத்தை பேணியவர்களாக, அல்லாஹுவின் கட்டளைப்படி வழிநடப்பவர்களாக, அல்லாஹ் தடுத்த அவன் விரும்பாத ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே அல்லாஹுவின் அச்சத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின் கலாச்சார சீரழிவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த கலாச்சார சீரழிவின் தாக்கத்தில் பல சூழ்நிலைகளில் நாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கப்படுகின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடன் உடன் பிறந்த நம்முடைய குடும்பத்தினர் பலர் அந்த கலாச்சார தாக்கத்தில் சிக்கி இருப்பதை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு தீமையாக தெரியும். ஆரம்பத்தில் ஒரு பாவமாக தெரியும். ஒரு குற்றம் தொடக்கத்தில் கடுமையாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அதையே ஒன்றுக்கு இருமுறை மும்முறை அதற்கு மேல் மனிதன் அந்த குற்றத்தில், அந்த பாவத்தில், அந்த தவறில், அந்த அனாச்சாரத்தில், அந்த அசிங்கத்தில் தொடர்ந்து ஈடுபடும் போது இறுதியில் அந்த பாவமே, அந்த குற்றமே, அந்த தவறே, அந்த அனாச்சாரமே அவனுக்கு மிக அழகாக காட்சியளிக்க ஆரம்பித்துள்ளது. அசிங்கம் அதை தொடர்ந்து செய்வதால் கண்களுக்கு அழகாக மாறிவிடுகிறது. இதை அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எப்படி துர்நாற்றத்தை பழகியவன் அந்த துர்நாற்றம் அவனுக்கு துர்நாற்றமாக இருப்பதில்லையோ, அதுபோன்றுதான் பாவங்களை, குற்றங்களை தொடர்ந்து செய்பவனுக்கு அந்த பாவ உணர்வு, குற்ற உணர்வு இருப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பிற்குரியவர்களே, மிக தெளிவான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். மிக அழகிய மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான். நீதமான மார்க்கம் அது, நேர்மை மிக்க மார்க்கம் அது, ஒழுக்கமுள்ள மார்க்கம் அது. தனி மனிதனின் கண்ணியம், சமுதாயத்தின் கண்ணியம், குடும்பத்தின் கண்ணியம், நாட்டின் கண்ணியம் என்று முழு மனித வர்க்கத்தின் கண்ணியங்களை, ஒழுக்கங்களை பாதுகாக்கக்கூடியது மட்டுமல்ல, மேம்படுத்தக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். இது கேவலம் பாருங்கள், இந்த அழகிய மார்க்கத்தை கொடுக்கப்பட்டவர்கள்
இஸ்லாமின் அழகிய சட்டதிட்டங்களை ஒழுக்கங்களை கொடுக்கப்பட்டவர்கள் தமது மார்க்கத்தை அழகாக பார்க்காமல் அல்லாஹ்வின் சட்டத்தை, நபியின் அந்த அழகிய வழிகாட்டுதலை, நபியின் அந்த அற்புதமான கலாச்சாரத்தை அழகாக பார்க்காமல், அதை ரசிக்காமல் காஃபிர்களின் கலாச்சாரத்தை அழகாக பார்க்கிறார்கள், அதை ரசிக்கிறார்கள். பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவது போல அந்த காஃபிர்களின் கலாச்சாரத்திற்கு பின்னால் ஓடுகிறார்கள். وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ صِبْغًا அல்லாஹ் கேட்கிறார், என்னை விட அழகிய சட்டங்களை உங்களுக்கு கொடுப்பவர் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய மார்க்கத்தை விட அழகிய மார்க்கம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? சிபகத்தல்லாஹ், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடியுங்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, அல்லாஹ்வை விட உங்களுக்கு அழகிய மார்க்கத்தை கொடுப்பவர் யார் இருக்கிறார்கள்? இந்த மார்க்கத்தின் எந்த அம்சத்தை நீங்கள் அழகில்லை என்று சொல்ல முடியும் சகோதரர்கள்? இந்த மார்க்கத்தின் எந்த சட்டத்தை அழகில்லை, பொருத்தமில்லை, நீதமில்லை என்று சொல்ல முடியும்? பாருங்கள், அல்லாஹ்வுடைய இந்த தீனை விட, நபியின் இந்த வழிகாட்டுதலை விட சிறந்த ஒரு வழிகாட்டுதலை, நேர்மையான கண்ணியமான ஒரு வழிகாட்டுதலை இந்த மனித சமுதாயத்திற்கு யாராவது கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களா, நற்குணங்களின் மேன்மையான உயர்ந்த சீரிய சிறந்த நற்குணங்களை போதிப்பதற்கு மட்டுமல்ல, அதை முழுமையாக உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபி போதித்த பண்புகளை விடவா, நபி போதித்த நற்குணங்களை விடவா ஒரு அழகிய நற்குணத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு தத்துவவாதியோ, ஒரு சிந்தனைவாதியோ, ஒரு புரட்சிக்காரரோ அறிமுகப்படுத்திவிட முடியும்? கலாச்சாரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, அதைவிட அழகிய ஒன்று எதுவும் இருக்காது, எங்கும் இருக்காது, யாரிடமும் இருக்காது. அப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரி கொடுக்கப்பட்டு முஹம்மது உங்களிடம் வந்திருக்கின்றார். ஆகவேதான் வாழ்நாளெல்லாம் தங்களின் பிரச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் தொடங்கும் போது சொல்வார்கள், இன்ன அஹ்ஸனல் கலாமி கலாமுல்லாஹ் வ கைரல் ஹத்யி ஹத்யு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நடைமுறை, இவை அனைத்திலும் சிறந்தது முஹம்மதுடைய பழக்க வழக்கம், முஹம்மதுடைய கலாச்சாரம். மனித சமுதாயம் பற்களை சுத்தம் செய்வதை கூட அறியாமல் இருந்தது. தங்களது நகங்களை வெட்டி சுத்தத்தை பேணுவதற்கு கூட அறியாமல் இருந்தது மனித சமுதாயம். எந்த முடிகளை அகற்ற வேண்டுமோ, எங்கே அசுத்தங்கள் ஒன்று சேருமோ, அழுக்குகள் ஒன்று சேர்ந்து நோய்களை உருவாக்குமோ, அதை கூட சுத்தம் செய்வதற்கு தெரியாத ஜாகில்களாக சமுதாயம் இருந்தது. எதை வளர்க்க வேண்டும், எதை வெட்ட வேண்டும் என்ற அறிவில்லாத சமுதாயமாக மீசையை வளர்த்துக் கொண்டு, தாடியை நறுக்கிக் கொண்டோ, கத்தரித்துக் கொண்டோ அல்லது சிறைத்துக் கொண்டோ இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கூட வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய வழிகாட்டுதல் மஸ்ஜிதிற்குள்ள முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டன. மஸ்ஜிதுக்கு வெளியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டினார்கள். மஸ்ஜிதிற்கு வெளியில் என்றால் கடை தெருவுகளிலே, இல்லறங்களிலே, தனிமனித ஒழுக்கங்களிலே, சமுதாய பண்பாடுகளிலே, சமுதாய கலாச்சாரங்களிலே, இப்படி எல்லா துறைகளிலும்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிகாட்டுதலை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே தான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரத்துக்கும் அலா மஹத்தத்தின் பைதா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். நான் உங்களுக்கு வெண்மையான மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன். நமது மார்க்கம் கரைபடியாத மார்க்கம், வெண்மையான மார்க்கம், பரிசுத்தமான மார்க்கம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, ரப்புல் ஆலமீனிடமிருந்து, அஹ்கமுல் ஹாக்கிமீனிடமிருந்து, ஞானமிக்கவன், அறிவுமிக்கவன், அனைத்தையும் சூழ்ந்து அறியக்கூடியவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சொன்னார்கள், இந்த அழகிய நேரிய சிறந்த நெறிமுறையிலிருந்து ஒருவன் வழி தவறுவான் என்றால் அவன் அழிந்து நாசமாகக்கூடியவனாகத்தான் இருக்கும். இந்த மார்க்கம், நபியின் கலாச்சாரம், நபியின் ஒழுக்கம், நபியின் பண்பாடு ஒருவனுக்கு பிடிக்கவில்லை என்று, அதிலே அவனுக்கு கவர்ச்சி, அழகு, ஈர்ப்பு இல்லை என்று அவன் இதை விட்டு வெளியேறுகின்றான் என்றால் அடுத்து அவன் சருகுவது ஜஹன்னமில் தான், நரகத்தில் தான் அவனுடைய சருகுகள் இருக்கும். இந்த நேரிய மார்க்கத்திலிருந்து அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த நேரிய பாதையிலிருந்து ஒருவன் சருகுகிறான் என்றால் அவன் அடுத்து அவனுடைய பாதம், இந்த நேரிய வழியிலிருந்து, பாதையிலிருந்து, இந்த சிராத் முஸ்தகீமில் இருந்து ஒருவன் ஒரு பாதத்தை விலக்கிக் கொள்கின்றான் என்றால் அடுத்து அவனுடைய பாதம் படிவது நரகத்தில் தான் இருக்கும், காஃபிர்களின் வழிமுறையில் தான் இருக்கும், யஹூதிகளுடைய வழிமுறையில் தான் இருக்கும், முஸ்லிம்களுடைய வழிமுறையில் தான் இருக்கும். நாம் அன்றாடம் ஓதுகின்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஒரு வசனத்தை கொண்டு பல பக்கங்களுக்கு விளக்க எழுதுகிறார்கள். முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், முஸ்லிம்களுடைய பழக்கம், பண்பாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அவர்கள் சிந்திக்க வேண்டாம்? நாம் என்ன ஓதுகிறோம், என்ன வார்த்தையை அல்லாஹ் நமக்கு போதிக்கின்றான்? இஹ்தினா, எங்களை வழிநடத்து, எங்களுக்கு வழிகாண்பி, எங்களை வழியில் உறுதிப்படுத்தி வை, நிரந்தரமாக்கி வை. எந்த வழியில்? அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், மிக சரியான பாதை, மிக நேரான பாதை, கோணல் இல்லாத பாதை, தவறுகள் இல்லாத பாதை, குழப்பங்கள் இல்லாத பாதை, மானக்கேடுகளுக்கோ அசிங்கங்களுக்கோ மார்க்கம் வணக்கம் என்ற பெயரில் சடங்குகளுக்கோ ஆபாசங்களுக்கோ மூட பழக்க வழக்கங்களுக்கோ இடமில்லாத பாதை அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், சரியானது, நேரானது, நீதமானது. இதில் ஒருவன் இதனுடைய நடு பாதையிலே நடக்க ஆரம்பித்தால் இவனுடைய முடிவு அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாகத்தான் இருக்கும். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த நேரான பாதை, சொல்லுங்கள், இதுதான் ரப்புடைய பாதை, இதுதான் என்னுடைய பாதை, இந்த பாதையை பின்பற்றி செல்லுங்கள். நீங்கள் பிரிந்து செல்லக்கூடிய பாதையிலே சென்று விடாதீர்கள். அந்த பாதையிலே நீங்கள் சென்றால் ரப்புடைய பாதையிலிருந்து அவை உங்களை பிரித்து விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம், இது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். பிறகு அல்லாஹ் எப்படி வர்ணிக்கின்றான்? இந்த நேரான பாதையை
எதை கொண்டு நீங்கள் அடையாளம் காணுவீர்கள்? இந்த நேரான பாதையை யார் மூலமாக நீங்கள் அறிவீர்கள்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இந்த பாதையில் ஏற்கனவே வழி நடந்த உங்களுக்கு முன்னோடிகள் இருக்கிறார்கள், உங்களுக்கு முன் உதாரணங்கள் இருக்கிறார்கள், வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்களுடைய பாதை. ஒரு பாதையை அடையாளம் காட்டுவதற்கு இவ்வளவு விளக்கங்களை அல்லாஹ் சொல்கின்றான். ரப்பே, உன்னுடைய பாதையை வழிகாட்டு என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய பாதை எது தெரியுமா? ஸிராத்தல் முஸ்தகீம், அது நேரான பாதை. என்னுடைய பாதை எது தெரியுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இறை தூதர்களுடைய பாதை. அந்த இறை தூதர்களை பின்பற்றிய நல்லவர்களின் பாதை, ஒழுக்க சீடர்களின் பாதை, உத்தமர்களின் பாதை, நல்லவர்கள் நடந்த அருள் பெற்ற பாதை, இறைவனை வணங்கி இறைவனின் சட்டங்களை பேணி இறைவனுக்காகவே வாழ்ந்த நல்லவர்களுடைய பாதை. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், அந்த பாதை அது தனியாக தெரியும், அந்த பாதை தனித்து தெரியும். எதிலிருந்து தனித்து தெரியும்? அது கலப்படமான குழப்பமான ஏனைய பாதையோடு குழம்பிவிட்ட குழப்பமான பாதை அல்ல. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். அந்த பாதை வழிகட்டவர்களின் பாதை அல்ல, அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களின் பாதை அல்ல. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் வேறு, இவர்கள் வேறு. கைர் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் சொல்லுகிறார்கள். கைர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பாகுபடுத்துகிறான், வித்தியாசப்படுத்துகின்றான். நேர்வழியிலே நடப்பவன், நேர்வழியில் நடப்பவன் ஒரு காலம் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவனை போன்று வழிகட்டவனை போன்று அவன் இருக்க முடியாது. அவனுடைய வணக்க வழிபாட்டில் மட்டுமல்ல, அவனுடைய நடை உடை கலாச்சாரம் பேச்சு வாழ்க்கை வியாபாரம் தொழில் துறை எதிலும் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களுடைய அந்த வழிகளிலோ கலாச்சாரங்களிலோ வழிகட்டவர்களின் கலாச்சாரங்களிலோ பாதைகளிலோ அவன் இருக்க மாட்டான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். இவர்களுடைய பாதை வேறு, இவர்களுடைய கலாச்சாரம் வேறு, வழிகட்டவர்களுடைய கலாச்சாரம் வேறு. இரண்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நமக்கு என்ன தெரிகிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இந்த மார்க்கத்திற்குள் நுழைந்து விட்டோம். இனி நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் உடைமுடுத்தலாம், எதை வேண்டுமானாலும் நாம் கலாச்சாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை அறியாத மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறி ஒரு மனிதன் இஸ்லாமிற்குள் வருகிறானோ, இஸ்லாமிற்குள் வந்த மனிதன் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் மாற்றார்களின் கலாச்சாரத்தை பின்பற்றினால் வந்த வழியிலேயே திரும்ப சென்று விடுவான். அவனுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து அவன் வெளியேறி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை பாருங்கள். இமாம் பைஹகி அஸ்ஸுனனுல் குப்ராவிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதன் அவன் முஸ்லிம் என்று தன்னை சொல்கிறான். முஷ்ரிக்குகளோடு வாழ்வதற்காக முஷ்ரிக்குகளின் பகுதிகளிலே வீடு கட்டிக் கொள்கிறான். அவன் முஷ்ரிக்குகளின் பகுதிகளிலே வீடு கட்டிக் கொண்டு முஸ்லிம்களுடைய பகுதிகளை விட்டு நமக்கென்று முஹல்லா இருக்க வேண்டும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களின் முஹல்லாவில் தான் வசிக்க வேண்டும். அதைத்தான் சீர்திருத்த முயற்சிக்க வேண்டும், மேம்படுத்த முயற்சிக்க வேண்டுமே தவிர முஸ்லிம்களுடைய முஹல்லா பிடிக்கவில்லை என்று காஃபிர்களின் முஹல்லாவிலே குடியேறுவதற்கு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை.
எங்கே முஸ்லிம்களுடைய வீடுகள் பெரும்பகுதியாக இருக்கிறதோ குறைந்தபட்சம் அங்கே நாம் குடியேறி இருக்க வேண்டும். அதை விட்டு காபிர்கள் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு அது எவ்வளவுதான் அழகானதாக சுத்தமானதாக இருந்தாலும் குடியேறுவதற்கு ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை. அவன் குடியேறி சென்று விடுகிறான். சென்று அவர்களுடைய பண்டிகைகளையும் அவன் கொண்டாடுகிறான். அந்த காபிர்கள் என்ன பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்களோ மகிழ்ச்சியான தினங்களாக அதில் அவனும் பங்கெடுக்கிறான். இன்றைய முஸ்லிம் மக்களில் பலர் தீபாவளிகளை கொண்டாடுவது போல். தீபாவளி கொண்டாடுவது என்றால் நீங்கள் அவர்கள் வணங்குகின்ற சாமிகளை வணங்கினால் மட்டும்தான் கொண்டாடுவது என்பது கிடையாது. அவர்கள் மகிழ்ச்சியை தங்களுடைய பெருநாட்களில் வெளிப்படுத்துவதற்காக என்ன சடங்குகளை செய்கிறார்களோ, என்ன காரியங்களை செய்கிறார்களோ அதை செய்தாலும் அவர்களுடைய அந்த பெருநாளை நீங்கள் கொண்டாடியது கொண்டுதான். தீபாவளியிலே அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வெடி வெடிக்கிறார்கள். முஸ்லிம்கள் வெடிக்கின்றார்களா இல்லையா? பொங்கல் வருகின்ற இன்னும் சில தினங்களிலே மாற்றார்கள் கொண்டாடக்கூடிய அவர்களுடைய ஒரு பெருநாள். இதிலே அவர்களை போன்று நம்மிலே பலர் நடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸனஅ நைரூஸஹும் வஹரஜானஹும். அவர்களுடைய அந்த பெருநாள்களிலே அவன் பங்கெடுக்கின்றான். கோயிலுக்கு போறது மட்டுமல்ல, எதை சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அவன் எதை செய்கிறான்? அவர்களுடைய மகிழ்ச்சியான தினங்களில் இவனும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவர்களோடு இருக்கிறான். இதே நிலையிலே அவன் மரணித்தால் அவன் அந்த முஷ்ரிக்குகளோடு தான் எழுப்பப்படுவான். யாரோடு? அந்த முஷ்ரிக்குகளோடு, அந்த காஃபிர்களோடு அவன் எழுப்பப்படுவான். இதில் எந்த விதமான வித்தியாசமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அவன் தொழுதிருந்தாலும் சரியே, வீட்டுக்குள்ளாலேயே மஸ்ஜிதை வைத்து இரவெல்லாம் அவன் தஹஜ்ஜுத் தொழுதிருந்தாலும் சரி, தினம் தினம் குர்ஆனை ஓதி முடிப்பவனாக இருந்தாலும் சரி, எப்போது முஷ்ரிக்குகளுடைய கலாச்சாரத்தை அவன் பின்பற்றுகிறானோ என்ன செய்துவிட்டான்? வருஷத்தில் அந்த காஃபிர்கள் கொண்டாடக்கூடிய 2 பெருநாட்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலத்தில் மஜூசி முஷ்ரிக்குகள் கொண்டாடிய பெருநாட்கள். இதை அவன் கொண்டாடினால் அவன் நாளை மறுமையிலே அந்த முஷ்ரிக்குகளோடு எழுப்பப்படுவான். இந்த யோசித்து பாருங்கள். நமது சமுதாயம் தண்ணீரே பாலிலே சர்க்கரை கரைந்தது போன்று காபிர்களின் கலாச்சாரத்தில் முற்றிலுமாக கரைந்திருக்கிறார்கள். மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கும் போதுதான் அவர்களை நீங்கள் முஸ்லிம் என்று அடையாளம் காண முடியுமே தவிர, மஸ்ஜிதிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டால் யார் முஸ்லிம் யார் காஃபிர் என்று அடையாளப்படுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைய முஸ்லிம்களுடைய கோலம் மாறி இருக்கிறது. அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஆடை, உடை, முக தோற்றம் எல்லாம் மாறி இருக்கிறது. யாருக்கு சலாம் சொல்வது, யார் நம்மவர் யார் மற்றவர் என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு காஃபிர்களோடு கரைந்து போன ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காஃபிர்களோடு கலக்க முடியாது. நாம் நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள், நமக்கு கட்டளை கொடுக்கக்கூடியவன், நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவன் அல்லாஹ். காஃபிர்கள் யார்? அவர்கள் இப்லீஸை வணங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு கட்டளை கொடுப்பவன் யார்? இப்லீஸ். அல்லாஹ் ஒழுக்கத்தை நல்லதை ஏவுவான், இப்லீஸ் எதை ஏவுவான்? அசிங்கமானதை ஏவுவான், ஒழுங்கினத்தை ஏவுவான், கெட்டதை ஏவுவான். இப்லீஸ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து மனிதனை சருக வைப்பதற்குரிய காரியங்களை மனிதனுக்கு செய்ய தூண்டுவான். யாரை பின்பற்றுவது? ரஹ்மானை பின்பற்றுவதா அல்லது ஷைத்தானை பின்பற்றுவதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையா அல்லது இப்லீஸுடைய வழிமுறைகளையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையிலே மிக தூய்மையான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். அந்த சமுதாய கட்டமைப்பின் அடிப்படை அஸ்திவாரமாக, அந்த சமுதாயத்தின் அடிப்படை சட்டமாக எதை அமைத்தார்கள் என்றால், எதை யூதர்கள் செய்கிறார்களோ
எதை கிறிஸ்தவர்கள் செய்கிறார்களோ, எதை மஜூசிகள் செய்கிறார்களோ, எதை சிலை வணங்கிகள் செய்கிறார்களோ அதை நாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எல்லா காரியத்திலும் சரி, வணக்க வழிபாட்டில் மட்டுமல்ல, உணவு, உடை, இருப்பிடம், பழக்க வழக்கம், நாம் சந்திப்பது, நாம் பிரிவது, நம்முடைய திருமணம், நம்முடைய இறப்பு, நம்முடைய குடும்பம், அனைத்திலும் அவர்களுக்கு மாற்றமான ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நபியே நீங்களும் முஸ்லிம்களும் வேறு, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்கள் வேறு, வழிகட்டவர்கள் வேறு. அவர்களை போன்று நீங்கள் இருக்க முடியாது, உங்களை போன்று அவர்கள் இருக்க முடியாது. நீங்கள் இருவரும் சமுதாயத்தில் வித்தியாசப்பட்டு தெரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது தோழர்கள் வந்து கேட்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கின்றார்கள், அன் اليهود كانوا اذا حاضت المرأة فيهم لم يواكلوها ولم يجامعوهن في البيوت. யூதர்களுடைய ஒரு பழக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தார்கள். சட்டங்கள் இறங்க ஆரம்பித்தன. யூதர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் என்னவென்றால், பெண்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் அவர்கள் அந்த பெண்களோடு கலக்க மாட்டார்கள், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள், அவர்களை வீட்டுக்குள் வைத்திருக்க மாட்டார்கள், அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இறுதி வரை உள்ள எல்லா காரியங்களையும் எப்போதும் செய்வார்கள். இது கிறிஸ்தவர்களுடைய பழக்கமாக இருந்தது. இப்போது சஹாபாக்கள் நபியிடம் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் முஸ்லிம்களாயிற்று, நாம் எப்படி நடந்து கொள்வது? இங்கே பாருங்கள், சாதாரண ஒரு இயற்கை தேவை, அன்றாட மனிதனின் உடல் ஆசை, அதை யூதர்கள் இப்படி செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறார்கள். நபியே, நாம் முஸ்லிம்கள், நாம் எப்படி நடந்து கொள்வது? இதுதான் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் வழிமுறை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்தவர்கள் அவர்கள் என்று ஏன் சொல்கிறோம்? அவர்கள் கேள்வி கேட்டதால் தான் மார்க்கம் நமக்கு முழுமைப்படுத்தப்பட்டது. சட்டங்களை தேடி நபியிடம் வந்து விளக்கங்களை கேட்டு பெற்றார்கள். நாம் இன்று விளக்கம் உள்ளவர்களாக, மனிதர்களாக, தூய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இல்லை என்றால் மிருகங்களாக இருந்திருப்போம். அல்லாஹ் பாதுகாப்பார். வந்து கேட்கிறார், நபியே, நாங்கள் என்ன செய்வது? فسأل أصحاب النبي صلى الله عليه وسلم, நபியின் தோழர்கள் கேட்டார்கள் நபியிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, நாம் என்ன செய்வது? فأنزل الله, அல்லாஹ் சட்டத்தை இறக்கினான். நபி தோழர்கள் விளக்கங்கள் கேட்க அல்லாஹ் சட்டத்தை இறக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், وَيَسْأَلُونَكَ عَنِ الْمَحِيضِ قُلْ هُوَ أَذًى فَاعْتَزِلُوا النِّسَاءَ فِي الْمَحِيضِ وَلَا تَقْرَبُوهُنَّ حَتَّى يَطْهُرْنَ. நபியே, ஹைதுடைய காலத்தை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அது பெண்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய, சிரமம் தரக்கூடிய ஒன்று, பெண்களுக்கு இடையூறு தரக்கூடிய, வழி தரக்கூடிய ஒன்று. அந்த காலங்களில் அவர்களை விட்டு படுக்கையில் நீங்கள் விலகி இருங்கள். அவர்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை தவிர மற்ற சுகங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அவர்களை வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு நீங்கள் சாப்பிடலாம், பழகலாம், அவர்களோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த உடலுறவை தவிர எல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்னஉ குல்ல ஷை இல்லா நிகாஹ், குடும்பம் சேருவதை தவிர மற்ற எல்லா இன்பங்களையும் நீங்கள் அந்த பெண்களிடத்தில் அனுபவிக்கலாம். فبلغ ذلك اليهود, இந்த செய்தி யூதர்களுக்கு தெரிய வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பல மார்க்க ஆதாரங்களை பார்க்க போனால் அன்றைய காலத்து யூதர்கள் இன்றைய காலத்து முஸ்லிம்களை விட நமது இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்திருந்தார்கள்.
இன்றைய காலத்தில் கபர்களையும் தர்காக்களையும் வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் கலிமாவை புரியவில்லை. அபூ லஹப் கலிமாவை புரிந்து வைத்திருந்தார். எனவேதான் அதை ஏற்க மறுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த பெண்களோடு எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கலாம், ஆனால் குடும்பம் மட்டும் சேரக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்ட யூதர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் நபியை மட்டப்படுத்தி சொன்னார்கள். இவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நபியை கண்ணியப்படுத்துகிறார். மா யுரீது ஹாதா ரஜுல், இந்த மனிதர் நாம் எதை செய்தாலும் அதற்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். மா யுரீது ஹாதா ரஜுல் அன் யதஅ மின் அம்ரினா ஷைஅன் இல்லா ஹாலஃபனா ஃபீஹி, நாம் எதை செய்தாலும் சரி நமக்கு மாற்றமான சட்டங்களையே இந்த மனிதர் போடுகிறார் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய மார்க்கம் அந்த யூதர்களோடு ஒத்து போவதற்கு நமக்கு அனுமதிக்கவில்லை. அவர்களுடைய கலாச்சாரத்திலே கரைவதற்கு நமக்கு அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படித்தான் வழிகாட்டினார். சூரத்துல் ஜாசியாவுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். முந்தி நிறைய விளக்கங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான், ثُمَّ جَعَلْنَاكَ عَلَى شَرِيعَةٍ مِنَ الْأَمْرِ, நபியே நம்முடைய இந்த கட்டளையில் உங்களுக்கு என்று வரையறுக்கப்பட்ட ஒரு ஷரீஅத்தை கொடுத்திருக்கிறோம். ஷரீஅத் என்பதற்குண்டான அர்த்தமே தெரியவில்லை. ஏதோ போர்டு போட்டுக்கிட்டா ஷரீஅத் என்று நினைக்கிறார். ஷரீஅத் என்று சொன்னால் கூட்டுதல், குறைத்தல், சேர்த்தல், பிரித்தல், கழித்தல், இவை எவற்று இல்லாமல் முற்றிலுமாக வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை. அதற்கு தான் ஷரீஅத் என்று சொல்லப்படுகிறது. நாம எதையும் சேர்க்க முடியாது, நாம எதையும் அதிலிருந்து குறைக்க முடியாது. யாரும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டவோ குறைக்க முடியாத ஒரு நெறி அல்லாஹ் சொல்கிறான். அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், இந்த கட்டளையில் ஒரு ஷரீஅத்தை நாம் உங்களுக்கு கொடுத்து அதிலே உங்களை நாம் அமைத்திருக்கிறோம். ஃபத்தபிஹா, நபியே அந்த ஷரீஅத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஅ அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாத ஜாஹில்கள் இருக்கிறார்களே, மடையர்கள், முட்டாள்கள், வீணர்கள், அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப இந்த மார்க்கத்தை ஆக்காதீர்கள், அதை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூற்றுக்கணக்கான சம்பவங்களை, ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நம்மை எச்சரித்தார்கள் என்று இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறாரோ. எப்படி சொன்னார்கள்? யார் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறாரோ, இதைத்தான் சொன்னார்கள். பொதுவாக சொன்னார்கள். பிற மதத்தவர்களை போன்று வணங்குகிறாரோ என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், பிற மதத்தவருக்கு யார் ஒப்பாக இருக்கிறாரோ, அது வணக்க வழிபாட்டில் ஒப்பாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலில் ஒப்பாக இருந்தாலும் சரி, நடை, உடை, பாவனை, கலாச்சாரத்தில் அவர்களை போன்றிருந்தாலும் சரி, மன் தஷப்பஹ பிகௌமின், நாம் அல்லாத பிற சமுதாயத்தவர்களுக்கு யார் ஒப்பாக இருக்கிறாரோ ஃபஹுவ மின்ஹும், அவன் அவர்களையே சேர்ந்தவன். ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்றால் அவன் முஸ்லிம்களை போன்று. முஸ்லிம்கள் என்றால் யார்? யார் நபியின் காலத்தில் முஸ்லிம்களாக இருந்தார்களோ அவர்களை போன்று அவனுடைய வணக்க வழிபாடு, அவனுடைய கலாச்சாரம், நடை, உடை, பாவனை எல்லாம் அவர்களை போன்றிருந்தால்தான் அவன் முஸ்லிம்களை சேர்ந்தவன். வெறும் கலிமாவை சொல்லிவிட்டால் மட்டும் அவன் முஸ்லிம்களை சேர்ந்தவன் அல்ல. இதற்கு எத்தனை உதாரணங்களை நாம் பார்க்கிறோம் தெரியுமா? கண்ணியத்திற்குரிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் மஞ்சள் நிறத்திலே அன்றைய காஃபிர்கள் தங்களுடைய சிலை வணக்க வழிபாட்டின் அடையாளத்திற்காக அணியக்கூடிய ஒரு ஆடையின் நிறம் அது அஸ்வர் என்று சொல்லப்படும்.
இன்றைய இந்திய காபிர்கள் சிலை வணங்கிகள் காவி உடைகளை உடுத்துவது போன்று அல்லது ஒரு விதமான சிவப்பு நிறத்தை அவர்கள் அணிவது போன்று அந்த நிறத்தை உடைய ஒரு ஆடையை அணிந்து வந்தார்கள். அவ்வளவுதான். ஆடையின் வடிவம் முஸ்லிம்களின் வடிவமாக இருந்தது. ஆனால் ஆடையின் நிறம் காபிர்கள் அணிகின்ற ஆடையின் நிறமாக இருந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாதிஹி மின் சியாபில் குஃபார், இது காபிர்கள் அணியக்கூடிய ஆடை, ஃபலா தல்பஸ்ஹா, இதை நீ அணியாதே. அதை பார்த்துவிட்டு இதை அணியாதே என்று மட்டும் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? இது காபிர்களின் ஆடை, இதை நீ அணியாதே என்று சொன்னார்கள். அப்படி என்றால் காபிர்கள் தங்களுக்கு என்ற அடையாளமாக எந்த ஆடையை எந்த நிறத்தை அணிகிறார்களோ அதை நாம் அணியவே முடியாது, எவ்வளவு காலங்கள் மாறினாலும் சரி. ஏன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர் ஆடை அணிந்த காரணத்தால் நபியை விட்டு விலகி சென்றார்களா? அவர்களுடைய வழக்க வழிபாடு மாறிவிட்டதா? அவர்களுடைய கொள்கை மாறிவிட்டதா? கண்ணியமிக்க உயர்ந்த நபித்தோழர்களிலே மூத்த நபித்தோழர்களுக்கு அடுத்ததாக வாலிப நபித்தோழர்களில் நபியோடு நெருக்கம் பெற்றவர்கள் என்பதிலே இவர்களுடைய பெயர் இரண்டாவது பெயரில் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு அடுத்தபடியாக அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், அவர்களையே அவர்களுடைய ஆடையின் நிறம் அவர்களுடைய ஈமானை பலவீனப்படுத்தி அவர்களை காபிர்களோடு சேர்த்துவிடும் என்றால் நம்மை போன்ற சாதாரண முஸ்லிம்களுடைய நிலை என்னவென்று யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு சொன்னார்கள், இதை நீ அணியாதே, இது காபிர்களின் ஆடை என்று. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு மாற்றமாகவே நீங்கள் நடக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்ல போகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஷ்ரிக்குகளுக்கு மாற்றமாகவே நீங்கள் நடக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். நீங்கள் முஸ்லிம்களுக்கு, நீங்கள் முஷ்ரிக்குகளுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும், அவர்களை போன்று நீங்கள் நடக்கக்கூடாது. இதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பார்கள்? பொதுவாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏதோ வழிபாட்டு முறையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகிறார்களோ, அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட விஷயமோ, அல்லாஹ்வை வணங்குவது சம்பந்தப்பட்ட விஷயமோ, இப்படி ஏதோ ஒன்றை சொல்ல போகிறார்களோ, காபிர்களை போன்று நமது நம்பிக்கை இருக்கக்கூடாது, காபிர்களை போன்று நம்முடைய வழிபாடு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்ல போகிறார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள். இன்று நம்மில் எத்தனை கோடி மக்கள் இதில் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பாக. சொன்னார்கள் நபி அவர்கள், காலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு மாற்றமாக நடங்கள். எப்படி? அஹ்ஃபுஷ் ஷவாரிப், மீசைகளை கத்தரியுங்கள். வஅஃபிருல் லுஹா, தாடியை அடர்த்தியாக நீளமாக வளர விடுங்கள். யாரை குறை சொல்வது? என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நபி அவர்கள் சொன்னார்கள், காலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்? அந்த முஷ்ரிக்குகள் மீசைகளை அடர்த்தியாக வைத்து தாடிகளை சிரைக்கிறார்கள் அல்லது குறைக்கிறார்கள். நீங்கள் மீசைகளை குறைத்து வஅஃபுல் லுஹா, தாடிகளை அடர்த்தியாக நிறைவாக வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், தாடி வளர்கிறது, மனிதனுடைய வயது அதிகமாக தாடியிலே நரை ஏற்படுகிறது. நரை ஏற்படுதல் என்பது இது அல்லாஹ் படைத்த இயற்கையான ஒன்று. இந்த நரை வெள்ளை முடி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யூதர்கள் தங்களுடைய தாடிக்கு தாடி நரைத்து விட்டால் அந்த வெண்மை முடியை அப்படியே வைத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயமாக நாம் பார்க்கிறோம். இது இயற்கையான ஒன்று. முடி நரைப்பது என்பது வயோதிகத்திலே ஏற்படக்கூடிய ஒன்று. வயோதிகத்தின் காரணமாக இயற்கையாக நரைக்கக்கூடிய அந்த நரைமுடி கூட யூதர்களும் அப்படித்தான் நரைமுடியோடு வைத்திருக்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களே, நீங்கள் உங்களுடைய தாடிக்கு மருதாணியிட்டுக் கொள்ளுங்கள், சாயம் பூசிக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடங்கள் சொன்னார்கள். இன்னல் யஹூத வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தாடி முடிகளுக்கு சாயம் பூசுவதில்லை. ஃபகாலிஃபூஹும், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு மாற்றமாக
கொண்டு சாயம் பூசிக் கொள்ளுங்கள். இமாம் அஹ்மத் அறிவிக்கிறார்கள், غير الشيب நரையை நீங்கள் மாற்றுங்கள். ولا تشبهوا باليهود ولا بالنصارى யூதர்கள் கிறிஸ்தவர்களை போன்று நீங்கள் இருக்காதீர்கள். உங்களுடைய தலைமுடியின் நரையையோ தாடியின் நரையையோ நீங்கள் மருதாடியை கொண்டு நிறங்களை கொண்டு சாயமிட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்ர் இப்னு அபஸா அறிவித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்படி தொழ வேண்டும் என்று எனக்கு சொல்லித் தாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சுபுஹ் தொழுகை தொழுது கொள், பிறகு அதற்கு பிறகு தொழாமல் நீ இரு, சூரியன் உதயமாகின்ற வரை. சூரியன் நன்கு உயர்ந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு உள்ள தொழுகையை சொல்கிறார்கள். இந்த சூரியன் உதிக்கின்றது அல்லவா, உதிக்கின்ற நேரத்தில் தொழாது. ஏனென்றால் அது ஷைத்தானின் இரண்டு கொம்புகளுக்கு இடையிலே அந்த சூரியன் உதிக்கிறது. அந்த நேரத்தில் காஃபிர்கள் சூரியனுக்கு சஜ்தா செய்கிறார்கள். எனவே நீ அந்த நேரத்தில் தொழாதே. யோசித்து பாருங்கள், காஃபிர்கள் அந்த நேரத்தில் சூரியனுக்கு சஜ்தா செய்கிறார்கள். எனவே சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலே நீ அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யாதே, நீ தொழாதே. எத்தனையோ முஸ்லிம்களுக்கு, எத்தனையோ தொழுகையாளிகளுக்கு அந்த எண்ணமாவது வருமா? அப்படி ஒரு நேரத்தில் கூட அந்த நேரம் காஃபிர்கள் தங்களுடைய வழிபாட்டை தொழுகை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இருக்கிறது. எனவே முஸ்லிம்களே, நீங்கள் அந்த நேரத்தில் தொழுகை என்ற உயர்ந்த வழக்கமாக இருந்தாலும் சரி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை வழிமுறை, நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமியர்களின் மார்க்க பலவீனம், ஈமானிய பலவீனம், அதனுடைய தொடக்கம் ஏன் ஏற்பட்டது என்றால் மாற்றார்களின் கலாச்சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பித்தார்கள். அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய மார்க்கம் பலவீனப்பட்டது, அவர்களுடைய இறை நம்பிக்கை பலவீனப்பட்டது, அவர்களுடைய வீரம் குறைந்தது. பிறகு காஃபிர்களை போன்றே காஃபிர்களில் ஒருவராக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த தலைமுறையிலே நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய அடுத்த தலைமுறையில் முறைகளுக்கு நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய உண்மையான இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு நாம் மாறியாக வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறை தங்களுடைய நடை, உடை, பாவனை, கலாச்சாரத்தால், மார்க்கத்தால் முஸ்லிம்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் கலாச்சாரத்தை, ஆடை, உடை, பண்பாடுகளை மாற்றியது போன்று மார்க்கத்தையும் மாற்றி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.